ஹாய், நான் இது வாய்ஸ் ஆஃப் பெயின். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த நாட்டை பற்றியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் ஏலேருந்து Z வரைக்கும் நம்ம சீரியஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நாடான ஆப்கானிஸ்தானை பற்றி நமக்கு தெரியாத சில உண்மைகள், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களின் தான். ஆப்கானிஸ்தானை பற்றி நம்ம எல்லாருக்குமே போர் சூழல் நடஞ்ச ஒரு நாடு அப்படின்னு தான் தெரியும். பட் ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது. ஆப்கானிஸ்தான் மிகவும் அழகான ஒரு நாடு. கிட்டத்தட்ட 5 கோடி பேர் மக்கள், 3.5 கோடியிலேருந்து 5 கோடி பேர் மக்கள் வாழ்கிற ஒரு மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் 1919 சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடாக இருக்குது. ஆனால் சுதந்திரம் அடைஞ்சாலும் நிறைய சட்டத்திட்டங்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் மாறிட்டே வருது. மாறும்போது ஒவ்வொரு மாற்றத்துக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் அங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா இஸ்லாமிக் சட்டத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு நாடாக தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் மிக பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்து குஷ் மலை. அந்த மலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அழகு பற்றி சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த மலை. ஆப்கானிஸ்தான் தலைநகரம் பார்த்திங்கன்னா காபுல். அங்கே இருக்கிற சட்டத்திலேயே மிகவும் சொல்ல முடியாத ஒரு சட்டம்னா அது பெண்களுடைய சட்டம்தான். பெண்கள் எந்த இடத்துலையுமே தன்னுடைய உடல் பாகத்தை 1% கூட காமிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது இஸ்லாமுடைய ஷரியத் சட்டத்தில் அவங்களுக்கு அது கடைபிடிக்குமாறு சொல்லப்பட்டது. அதே விஷயத்தில் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அங்கே இருக்கிற பெண்கள் எங்கே போனாலும் சரி, தெரு வீதிக்கு போனாலும் சரி, இல்லை இப்போ வேறு ஏதாவது கடைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் முழுசாக பர்தா அணிஞ்சிட்டு தான் போகணும். அவங்களுடைய பர்தா ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்களை பற்றி சொல்லணும்னா அந்த மக்கள் எல்லாருமே இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை வழிமுறையாக பின்பற்றுறவங்க. அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்கானிஸ்தான் எப்போ நம்ம பார்த்தோம், முதல்ல ஆப்கானிஸ்தானுடைய இந்த உலகத்துக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சுன்னா 2001 அமெரிக்காவில் நடந்த ஒரு விமானம். அந்த விமானத்தின் மூலயமா அங்கே இடிக்கப்பட்ட 2 பில்டிங், ட்வின் டவர், அது மூலயமா நமக்கு அந்த நாடு ஒரு அறியப்பட்ட ஒரு நாடாக இருந்துச்சு. ஏன்னா தீவிரவாதங்கள் அதிகமாக அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்க மேலே போர் தொடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி 2021 அவங்க தாலிபான் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அவங்க நாட்டை நோக்கி போயிடுறாங்க. இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் வருது. அந்த சட்டத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், ஃபுல் பர்தாவோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் பெண்கள் படிப்புங்கிறது ஸ்டாண்டர்ட் படிப்போடு முடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே அவங்களால அதை படிக்க முடியாது. படித்தாலும் இவ்வளோ தான் படிக்கணும். ஏன்னா ஒரு பெண் டாக்டர் கூட அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே அவங்க எதை நம்புகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த சட்டத்து மூலிமா அவங்க இது பண்ணுறாங்க. அங்கே தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி மசூதிகள் நிறைஞ்சிருக்கு. அந்த நாட்டில் இல்லாத மசூதியே கிடையாது. எல்லாமே ஆடம்பரமாக, இன்னும் சொல்ல போனால் அழகானதாக அந்த மசூதிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்கே எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 நாடு இணைஞ்சிற ஒரு பகுதியாக இருக்குது. அதில் கடல் தேசம் கிடையாது. கடல் தேசம் இல்லாத ஒரு பிரதேசம் தான் ஆப்கானிஸ்தான் நாடு. அங்கே நாட்டில் இருக்கிறது பாகிஸ்தான், ஈரான், துர்க்கி, இது எல்லாமே சைனா உட்பட மொத்தம் 4-5 நாடு இணைக்கிற ஒரு நாடாக தான் அந்த ஒரு நாட்டுக்குள்ளே அவங்க உள்ளே இருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லணும்னா, ஆப்கானிஸ்தானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ், ஓர் இறை கொள்கையை பின்பற்ற ஒரு மக்களாக அவங்க இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க வாழவும் செய்கிறாங்க. ஒரே ஒரு கடவுளை தான் நம்புவாங்க. முகம்மதை அவங்களுடைய தூதராக ஏற்றுக்கிறாங்க. அதன் சட்டத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு எப்படிப்பட்ட கனவுனா, நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு கடவுளுக்கு உகந்ததாக நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க.
சில பேர் தவறான விதியில் இருந்தாலும் பட் ரியாலிட்டிக்காக அவங்களுக்கும் மனசுங்கிறது ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் கனவுங்கிறது இருக்குது. அந்த கனவை நோக்கி அவங்க பயணம் செய்கிற பார்க்குறாங்க. ஆனால் பயணம் செய்யும் போது எல்லாமே சில குறிப்பிட்ட நபர்கள் அல்ல, ஏன்னா எல்லா மதத்துலேயும் தவறானகள் இருக்கிற மாதிரி இந்த இஸ்லாம் மதத்துலேயும் இருக்கிற சில தவறானவர்கள் செய்கிற தப்புனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது நடந்து தான் இருக்குது. இதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆப்கானிஸ்தானை பற்றி நம்ம சொல்லலாம். அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா அங்கே இருக்கிற மக்கள், அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய விளையாட்டு, அவங்களுடைய பாரம்பரியம் எல்லாமே புதுசாக இருக்கும். ஐ மீன் அவங்க குதிரையை வச்சு தான் விளையாடுவாங்க. பூனை அவங்களுக்கு பெட் அனிமலாக இருக்கும். அதே நேரத்தில் குதிரை சவாரி பண்ணுறது, கேரம் போர்டு விளையாடுறது, செஸ்ஸு விளையாடுறது, எல்லா மக்களும் கரெக்டாக தொழுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே எல்லா இடத்துலையுமே எப்படி தான் பார்த்தாலும் சரி, அங்கே இருக்கிற உணவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கிளைமேட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பார்க்குற விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே அழகானதாக இருக்கும். எல்லாமே அழகு சூழ்ந்த நாடு தான் ஆப்கானிஸ்தான். இதில் எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்குமே இது இருக்காது. நிறைய மலைகள் இருக்குது, நிறைய ஆறுகள் இருக்குது. அந்த ஆறுகளை பேஸ் பண்ணி அவங்க அந்த மலையில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் போயிட்டு டூரிஸ்டாக போனோன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் டூரிஸ்டாக நம்ம போனாலும் அவங்களுடைய சட்டத்துக்கு கீழே தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி தான் நம்மளால் இருக்க முடியும். நான் ஒரு பெண்ணை கூட்டின்னு போனாலும் அங்கே அவங்களுடைய பர்தா ஃபுல்லாக போட்டால் தான் வெளியில் போக முடியும். வீதியில் எந்த பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது. பர்தா இல்லாமல் வெளியில் வரத்துக்கும் பேசுகிறதுக்கும் எதுக்குமே அனுமதிங்கிறது எப்போவுமே கிடையாது. அந்த நாடு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு மேலும் வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நாட்டை பற்றி நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். எல்லா நாட்டை பற்றியும் நான் இந்த சேனலில் பேச போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட், நீங்கள் சொல்கிற நாடு உங்களுக்காக அது பேசப்படும். நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். தேங்க்யூ. பபாய்.